இந்த வஜ்ராசனம் வந்து இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால் உட்காரவே முடிஞ்சது. 5 டேஸில் ப்ராக்டிஸ் பண்ண நைட்டு, அதுக்கப்புறம் உட்கார முடியல. இப்போ 5 மினிட்ஸ் மேலே 12 மினிட்ஸ் நீங்கள் மார்னிங் உட்காந்து. ஓ பரவாயில்ல, வாழ்களும். மற்றபடி மெடிடேஷன் நான் தூங்கினேன், நல்லா தூங்கினேன். நைட் நேற்று சொல்லி கொடுத்தாங்க தூங்குறதுக்கு அந்த ப்ராக்டிஸ் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினேன். அப்புறம் காலை எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் விட்டு கேப் விட்டு தூங்க சொன்னாங்க, ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது நீங்கள் மார்னிங் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ஸோ இட்ஸ் பெனிஃபிட் தான். தேங்க்யூ. நாங்கள் பண்ணிட்டு நாங்கள் டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து போகிறோம். தாராளமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. அதை முட்டி மடக்கவே முடியல, என்னால் நிற்க பஸ் நின்று போக முடியல. அதுக்கப்புறம் பரவாயில்ல, இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அந்த போர்ஷன் அந்த 2 நீஸும் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டு வலிக்கும். பாடி வெயிட்னால தான் எனக்கு வலிக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஆசனம் செஞ்சதுக்கு அப்புறம் வலிக்கிறப்போ அந்த பெயினே இல்லை. இப்போ எத்தனை நேரம் உட்கார்றேன், வலி இல்லை. 3 மினிட்ஸ் கூட நான் உட்கார முடியாது. ஆனால் இந்த பயிற்சி இங்கே மட்டும் தான் பண்ணிக்கலாம், வீட்டில் சொன்னதுக்கப்புறம் வீட்டில் பண்ணேன். நைட் பண்ணேன், மார்னிங் பண்ணேன். இன்னைக்கு மார்னிங் 12 மினிட்ஸ் உட்காந்து.